யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்த ஆவினாலே அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்துல 2 கேள்வி இருக்குது. அந்த 2 கேள்விக்கு 2 பதில் இருக்குது. முத கேள்வி, யார் தேவனிடத்துல நிலைச்சு நிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. அந்த கேள்விக்கு பதில் அதிலே இருக்குது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். ஒருவன் தேவனோடு இருக்கிறான்ங்கிறத எதனால அறிந்து கொள்ள முடியும்னா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவான். அவன் நான் தேவனோடு கூட இருப்பதற்கு ஃபர்ஸ்ட் அடையாளம் எப்போதும் அவன் நான் செய்யறது சரிதானா, அவனுடைய கட்டளைக்கு சரியா செய்யறனா, கட்டளைக்கு புறம்பா செய்யறனா அப்படின்ற ஒரு மனசிலே அவன் பயணிப்பான். ஏன்னா தேவனிடத்துல நிலைச்சு நிற்கிறவன் அவருடைய கட்டளைகளை மட்டும்தான் பார்க்கறான், அதை தான் கை கொள்றான். அவருடைய கட்டளை என்ன அப்படின்னு கேட்டா அது சொல்லுது. 1 யோவான் 3வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல இந்த வசனத்துக்கு மேல் வசனத்தை சொல்லுது, ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே அவருடைய கட்டளையா இருக்குது. அவ கட்டளை என்னன்னா லவ், அன்பு. ஆமென். ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவது தான் அவருடைய கட்டளைகளாய் கற்பனைகளாய் இருக்குது. அன்பு கூறுற மனுஷன் கடவுள்கிட்ட நிலைச்சு நிற்கிறான் அப்படின்றார். ஆமென். நான் சொல்லுவேன், கர்த்தரிடத்துல நிலைச்சு நிற்கிறதும் சொல்றதும் ஒண்ணுதான், அவருடைய கட்டளைகளை கை கொள்வது என்று சொல்வதும் ஒண்ணுதான், அன்புல நிலைச்சு நிற்கிறதும் ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். ஒரே வார்த்தையை மாற்றி மாற்றி போடுறாங்க. நீங்க தேவகிட்ட இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒண்ணு கட்டளையை நீங்க கை கொள்ளணும், இல்லைன்னா அன்பை கை கொள்ளணும். ரெண்டும் ஒண்ணுதான். இதுல ஏதாவது ஒரு விஷயத்தையாவது புரிந்து கொண்டு நீங்க நின்னீங்கன்னா நீங்க தேவனோட இருக்கிறீங்க, நீங்க அன்புள்ளவங்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த அன்பா இருக்கிற மனுஷனுக்கு கட்டளை அன்பு, அந்த அன்பை நிறைவேற்ற ஒரு மனுஷனுக்கு நிறைய அட்வான்டேஜ் கொடுக்கிறார், நிறைய பிரயோஜனமான காரியங்களை கொடுக்கிறார், நிறைய சம்பாத்தியங்களை கொடுக்கிறார். பைபிள்ல எல்லாவற்றை விட சிறந்தது லவ், அன்பு தான்றது. அன்பே சிறந்தது. தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சு போயிடும், அற்புதம் செய்யற ஆற்றல் ஒளிஞ்சு போயிடும், பிரசங்கிக்கிற ஆற்றல் ஒளிஞ்சு போயிடும், ஆனா அன்பு ஒரு காலமும் ஒழியாது அப்படின்றார். ஏன்னா அன்பு தான் சிறந்தது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் கட்டளையை யாரெல்லாம் உள் வாங்கி வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய சம்பாத்தியங்களை, புரோஜனங்களை, நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு கர்த்தரை பற்றி ஒண்ணு நல்ல ஆழமா தெரியும். கர்த்தர் ஒரு வேலை உங்களுக்கு தந்தா அதுக்கு கண்டிப்பா கூலி தருவார். அவர் ஒரு வேலை தந்து நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னா கூலி கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. இந்த விஷயத்தை மட்டும் எல்லாரும் உள்ள ஆணித்தரமா உள்ள வச்சுக்கணும். கர்த்தர் சொன்னா அதை நான் செஞ்சா கண்டிப்பா எனக்கு பெனிஃபிட் உண்டு. இப்போ அன்பை கடைபிடிக்கணும்னு சொல்றாரு. இந்த அன்புக்கு என்னதெல்லாம் கொடுக்கிறார்? யோவான் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 20, 21, 22 இதுல இயேசு கிறிஸ்து பிதா மேல அன்பு வைக்கிறாரு, பிதா குமாரன் மேல அன்பு வைக்கிறார். நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய கட்டளைகளை அன்பா இருந்தா தேவன் உங்க மேல அன்பா இருப்பார். நீங்க தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிச்சா தேவன் உங்க மேல அன்பா இருப்பார். நீங்க தேவனிடத்துல நிலைச்சு நின்னா தேவன் உங்க மேல அன்பா இருப்பார். அவர் அன்பா நம்ம மேல இருக்கிறார், அவருடைய அன்பு நம்மகிட்ட அதிகமா இருக்குது அப்படின்னு அப்புறமா ஒரு 4 பெனிஃபிட்டை கொடுக்கிறாரு. ஒண்ணு சொல்லுது, பிதா குமாரனில் அன்பா இருந்து தாம் செய்ய போகிற எல்லாவற்றையும் குமாரனுக்கு காண்பிக்கிறார். அதாவது என்ன காரியம் செஞ்சாலும் குமாரனுக்கு சொல்லாம அவர் செய்ய மாட்டார். ஏன்னா குமாரன் அன்பாகவே இருக்கிறார், கற்பனை கடைபிடிக்கிறாரு, அன்புல நிலைச்சு நிற்கிறாரு. அதனால தேவன் இந்த உலகத்துல என்ன வேணாலும் செய்யலாம், அத்தனையும் குமாரனுக்கு தெரியாம செய்ய மாட்டாராம். இந்த வசனம் ஏன் எழுதுன, அது இயேசு கிறிஸ்துக்காக எழுதப்பட்டது மட்டும் அல்ல, நமக்காக எழுதப்பட்டுச்சு. இயேசு பிதாவிடத்துல அன்பா இருந்த போது அவர் எல்லாவற்றையும் குமாரனுக்கு காமிக்கிறது போல தேவனிடத்துல நிலைச்சிருக்கிற மனுஷனுக்கு, உறுதியா இருக்கிற மனுஷனுக்கு தேவன் செய்ய போகிற எல்லாவற்றையும் அவனுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் பார்க்க ஆசை, எதிர்காலத்தை பார்க்க ஆசை, சில பேருக்கு கொஞ்சம் சொப்பனம் பார்க்க ஆசை. சொப்பனத்தின் வழியாவது தேவன் எதை காமிக்க மாட்டாரன்னு பைபிள் சொல்லுது. அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அத்தனையையும் தேவன் உங்களுக்கு காமிப்பார். அவருக்குள்ளாக நிலைச்சு நின்னுங்க, இல்லைன்னா அன்பு வைங்க, இல்லையா, இல்லைன்னா அவரோட கட்டளைகளை எப்பவுமே பின்பற்றி போயிட்டே இருங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை உங்களுக்கு பொருளாகவே தேவன் கொடுப்பார். அடுத்து சொல்லுது யோவான் 5:20, 21 சொல்லுது,
அதாவது நாம் ஆச்சரியப்படத்தக்கதான பெரிய காரியங்களையும் பிதாவாகிய தேவன் குமாரன் கொடுப்பாரா இல்லையா? மனுஷன் ஆச்சரியப்படுறானா? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்து மனுஷனுக்கு ஒரு ஆச்சரியம். அவர் கடல்ல நடந்ததை பார்த்தா மனுஷனுக்கு ஒரு ஆச்சரியம். அத்திமரத்தை பார்த்து சபிச்சதை பார்த்தா எல்லாரும் சொல்லுது உங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க. அதிசயப்பட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவர் ஒவ்வொருடைய பேச்சையும், ஒவ்வொருடைய அற்புதங்களும், அவர் ஒவ்வொரு பிரசங்கங்களும் மனுஷனுக்கு ஆச்சரியப்படுத்திச்சான். நான் தேவனிடத்துல கரெக்டா நடந்தா மனுஷர்கள் என்னைய பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, பிரமிப்பாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாங்கல்ல, இவன் தாவீது குமாரன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யோசேப்புடைய குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரர்லாம் இங்க நம்மகிட்ட இருக்கிறாங்களே, சகோதரி இருக்கிறாங்களே. இப்படி இருக்கச்சில இப்படிப்பட்ட பலத்த பெரிய அற்புதங்களை செய்வதற்கு எங்கிருந்து ஞானம் வந்துச்சு? நான் சொல்றேன், பரத்திலிருந்து வந்த ஞானம். தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவனுக்கு தேவன் முழு அன்பையும் தம்முடைய வல்லமையினால் வெளிப்படுத்தி காமிக்கிறார். தேவனுடைய கற்பனையில நிக்கிற மனுஷனுக்கு எக்ஸலண்ட், ஜெபிக்கிற மனுஷனுக்கு பாஸ் தான். ஆமென். பாஸும் ஆகணும், எக்ஸலண்ட்டுக்கும் போகணும்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் லவ் வேணும். ஆமென். லவ், மனுஷனை லவ் பண்றவங்க மாம்சரீகமா லவ் பண்றவங்க நினைச்சிடாங்க நம்ம பாஸ்டர் லவ் சொல்ல கத்து கொடுக்குறாருன்னு. அந்த லவ் சொல்லல, பரிசுத்தமான லவ்வுக்கு சொல்றேன். ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய கற்பனையை லவ் பண்ணும்போது, அவருடைய வார்த்தையை லவ் பண்ணும்போது, அந்த வார்த்தையில இருக்கிறவைகளை லவ் பண்ணும்போது, கற்பனைகளை இருக்கிறவைகளுக்கு அசைஞ்சு லவ் பண்ணும்போது கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அது கீழே சொல்லுது, பிதா மரித்தோரை எழுப்புறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவனை எழுப்பி விட்டுறார். பிதா தான் எழுப்புனா, அவர் தான் கடவுள். ஆனா குமாரன் ஏன் எழுப்புறாரு அப்படின்னா, குமாரனுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுடைய லவ் அப்படி ஒரு துளி மாற்றம் இல்லை. பிதா எல்லாரும் நியாயத்திருக்கிறது போல குமாரனும் எல்லாரும் நியாயத்திருக்கிறார். ஃபுல் பவர், அதாவது பிதாவிட்ட என்ன பவர் இருந்துச்சோ அதை அப்படியே இயேசு கிறிஸ்துட்ட பார்க்கலாம். ஒரு மனுஷன் தான் அவர். என்ன காரணம் அப்படின்னா, பிதா எப்படி இருக்க வேண்டும்னு ஒரு கட்டளை கொடுக்கிறாரோ இயேசுட்ட, அவர் அப்படியே இருக்கிறார். அப்போ பிதாவிட்ட இருக்கிற அத்தனையும் தூக்கி அப்படியே குமாரன் கொடுத்துட்டார். தேவனுடைய கற்பனைகளை, வார்த்தைகளை லவ் பண்ணும்போது வந்துருது. ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி, தேவன் சொன்னதன்படி அன்பு கூறுங்கள். எல்லாத்தையும் கொட்டிடுறார். ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, உபவாசம் இருந்து பார்த்தாச்சு, பாடி பார்த்தாச்சு, நல்லா இருக்குது, ஒரு ஃபீல் வருது. ஆராதிக்கும் போது ஒரு ஃபீல் வருது இல்லையா, இசை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வருது. பட் என் வாழ்க்கையில தேவன் நிறைய தரல. அதுக்கு நாம இன்னும் நடக்க வேண்டிய பாதைகளை பார்க்கல. நான் சொல்றேன், லவ் பண்ணுங்க, அது மிகுந்த வரத்துக்களை கொண்டு வருது. லவ் காளையுடைய மிகுந்த வரத்துக்களை கொண்டு வரும். காளை எப்படி பெரிய பாரங்களை சுமந்து கொண்டு வருதோ, அப்படி போல நீங்கள் தேவனிடத்தில் வைக்கிற அன்பு உங்களுக்கு அநேக நன்மைகளை இழுத்து கொண்டு வரும். தேவனுடைய காரியம் தானே, சீன் விட்டுறக்கூடாது. நான் சொல்ல, உலக காரியத்துக்கு சீன் விட்டுலாம், ஆனா தேவ காரியத்தை சீன் விடக்கூடாது. ஆமென். தேவ காரியத்தை சீன் விட்டுறோம், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு விட்டுறோம். ஆனா மனச காரியத்தை பிடிச்சுக்கணும். நான் சொல்றேன், மனுஷ காரியத்தை சீன் விட்டுறணும், தேவ காரியத்தை பிடிச்சுக்கணும். கண்டிப்பா அற்புதம் நடக்கும். லவ் பத்தி பேசுனேன். நீங்க லவ் இருந்தா தேவன் கொடுக்குறாரு. உண்மையான லவ்வுக்கு தேவன் அற்புதம் செய்கிறாரு. அதுக்கு சாட்சியாக பிதாவாகிய தேவன் குமாருக்கு நிறைய கொடுத்திருக்கிறாரு இல்லையா. இப்போ அன்புனா என்ன, அது எத்தனை வகையாய் பிரிந்து இருக்கிறது, அதான் சொல்ல போறேன். லவ்னு என்ன தெரியும்ல, அன்பு கூறணும், அன்பு கூறன்றோம், கட்டளை கடைப்பிடிக்கணுன்றோம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறன்றோம். உண்மையிலே இதெல்லாம் அன்பு தானே. இந்த வார்த்தைகள் அவர் சொன்னது உண்மை. பட் நம்ம வாழ்க்கையில நடத்துறது உண்மையிலே நம்ம கற்பனையை கை கொள்றோமா, அன்பு வச்சிருக்கிறோமான்னு கேட்டா இன்னைக்கு 5 விஷயத்தை சொல்லுவேன். அன்புனா என்ன, எத்தனை வகைப்படும்? 16 1 கொரிந்தியர் 13 சொல்லுது அன்புனா என்ன, அன்பு எத்தனை வகைப்படும். 16 இருக்குது அன்பு. 1 கொரிந்தியர் 13 அன்பு அன்புங்கிற வார்த்தை 7-8 முறை எழுதிருக்கிறாங்க. 2 முறை ஒரு வார்த்தை எழுதினாலே நிறைய மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். அன்பு அன்புன்னு 7-8 முறை அன்பை பற்றி பேசுது. ஏன் இந்த அன்பு அன்புன்னு மறுபடி சலிக்க அந்த வார்த்தை அதில் கொடுக்குறாங்கன்னா, இது உங்களை சலிப்பு தட்டி போகிற மாதிரி செய்யாது, உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு தூக்கி கொண்டு போகிற விஷயம். அதனால தான் அன்பு அன்புன்னு 1 கொரிந்தியர் 13 6-7 முறை சொல்லுது. அன்பு எப்படிப்பட்டதுன்னு 16 வெரைட்டிகளும் பேசுது. அதில் ஒரு பெரிய பொக்கிஷத்தை 1 கொரிந்தியர் 13 வச்சிருக்கிறார். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. நீடிய சாந்தம்னா என்ன அப்படின்னா, துன்பம் வேதனை இந்த ரெண்டுலையும்
நம்ம நிற்பதுக்கு பேர் தான் நீடிய சாந்தம். நான் ஒருவட்ட அன்பு கூறுறேன் இல்லையா? நான் ஒருவட்ட அன்பு கூறுறேன். அன்பு கூறும்போது அவருக்கு துன்பம் வந்துருச்சு, அவருக்கு வேதனை வந்துருச்சு இல்லையா? இப்போ என் கேரக்டர் இதுல தான் தெரிய வருது. நான் ஆவிக்குரியவனா இல்லையா? உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளையா அப்படின்றது இதுதான் தெரிய வருது. அவர் சொல்றாரு, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அது நான் அன்பு கூறுற மனுஷனுக்கு வேதனை துன்பம் வரும்போது அந்த மனுஷன் அனுபவிக்கும் போது அந்த அந்த அன்பு வச்ச மனுஷனுக்கு வர்ற துன்பத்தை நானும் அனுபவிக்கிறது பேர் தான் நீடிய சாந்தம் அப்படின்றாரு. இப்போ நான் ஒரு மனுஷன் கூட நான் அன்பு வச்சுருக்கீங்களேன், அன்புன்னு வார்த்தையில் சொல்றேன். அவருக்கு ஒரு 25 லட்சம் ரூபா கடன் வந்துச்சுங்களேன், இனி பார்க்கவே முடியாது. ஆனா நம்ம சொல்லுவோம், நான் சொல்லுவேன், இங்க இருக்கிற அன்பெல்லாம் வேஸ்ட் அன்பு. ஸ்கூல் மெட்டு, காலேஜ் மெட்டு, நாங்கள் ரொம்ப அன்பா இருக்கிறோம். அன்புனால என்னன்னு தெரியாது. அன்புனா நீடிய சாந்தம். என்ன கஷ்டம் துன்பம் வந்தாலும் நான் ஒருவனிடத்தில் அன்பு கூர்ந்தா அவனை விட்டு நான் வரவே கூடாது. ஆமென். அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கணும். அதுதான் நீடிய சாந்தம், அன்பு. இதுக்கு பைபிள்ல இருந்துல டிக்ஷனரியில் ஒரு வார்த்தை இருக்கு. பேஷனிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை பைபிள்ல இல்ல, டிக்ஷனரியில் இருக்குது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு, இயேசுவின் துன்பத்தை பிதாவும் அனுபவித்தார் என்ற கோட்பாடு. இதுதான் அன்பு இல்லையா? இயேசுவுக்கு நிறைய துன்பம். அவரை போய் சாட்டையில் அடிக்க போறாங்க. சாயந்தரத்துலேருந்து அடி தொடங்க போது அவரை நல்லா கொல்ல போறாங்க, அடிச்சு காயப்படுத்த போறாங்க, வேதனைப்படுத்த போறாங்க. சொல்லலாலும் சரி, வார்த்தையினாலும் சரி, அடினாலும் சரி, ஒரு கலங்க பண்ண போறாங்க. அப்படி இருந்தபோது பிதா ஓடி வந்து அந்த துன்பத்துல கூட நின்னாராம். ஏன்னா பிதா குமாரன் மேல அன்பா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? ஏன் நம்மளுக்கு கிடைக்கலன்னா துன்பம் வரும்போது விட்டுட்டு போயிடுறது. அப்புறமா எங்க சொல்றேன், கர்த்தரத்துல அன்பா இருக்கிறேன். என்ன நினைக்கிறாங்கன்னா, சபையில ஒரு ஆராதனைக்கு இருந்தா அது அன்புன்னு நினைக்கிறாங்க. அன்பு இருக்கிறனால தானே போறேன். கர்த்தர் சொன்னார், இல்ல, நீ என்னிடத்துல அன்பா இருந்தா ஒரு இடத்துல ஒரு அன்பா இருக்கிறீங்களே, அதான் என் மேல வைக்கிற அன்பு. அப்ப அந்த அன்புல ஃபர்ஸ்ட் சொல்றாரு, முதலுடைய வேறுபாடை காட்டுற அன்புல இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு என்னுடைய நண்பே நான் அன்பா இருக்கிறேன், கஷ்டத்துல அதை நான் அனுபவிக்கிறது அன்புன்றார். என் மனைவி மேல் நான் அன்பா இருக்கிறேன். மனைவி ஒரு 500 ரூபாய் செலவழிச்சா துன்பம் தான் வீட்டுல. அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்றதுதான் அன்புன்றார். அந்த ஸ்பீச் எப்படி பாருங்க, அந்த சூப்பரா இருக்கலாம். இந்த வார்த்தை எல்லாம் இல்லையா? என்னோட கூட இருக்கிற மனுஷத்துல அன்பு கூர்ந்தா, மனைவியா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அந்த துன்பத்தை கூட நிக்கிறதுக்கு பேர் தான் நீடிய சாந்தம். எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அந்த துன்பத்துல நான் அனுபவிச்சிருக்கேன். எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. இவன் அந்த அம்மா தூக்கி போடக்கூடாது. தங்கச்சி நீ பாரு, அம்மா நீ பாரு, அக்கா நீ பாரு. இதுக்கு அன்பே இல்லை. அன்பு துன்பத்துல கூட நிற்பது பேர் தான் அன்பு. பிதாவுக்கும் குமாருக்கும் அன்பு அதுதான். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பம் இருக்கும்போது இயேசுவுக்கு கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபிக்கிறார் போய், பிதாவே எனக்கு இருக்கிற வேதனை ரொம்ப மோசமா இருக்குது, என்னை எல்லாரும் பிடிக்க போறாங்க. இயேசுவே சொன்னாரு, இன்னைக்கு நாளைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு நாளைக்கு எருசலேமில் மாட்ட போறேன்னாரு. சொன்னவருக்கு தெரியும், இன்னைக்கு ஒரு சாயந்தரத்தோட அவுட்டும் தெரியும். அவர் வேதனையில துடிக்கிறாரு, பஞ்ச ஆயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் பிதாவை கூப்பிடுறாரு, ஐயா நான் உன் மேல அன்பு வச்சேன்னு எங்க போனீர்னு. கர்த்தர் விட்டுல பாருங்க. சரி உன் வேதனை நானும் பங்கு வைக்கிறேன்ட்டு ஓடி அவரை தேற்றினார் இருக்குது. அதான் பேஷனிசம். ஒரு அன்பு அப்படி ஓடி வரணும். லவ்னா என்னது? கஷ்டத்துல ஓடி வரணும். அதான் அன்பு. நிறைய வீட்டுல புருஷன் செலவு செஞ்சுட்டா மனைவி பேசவே மாட்டான். நிஜமான செலவு ஒரு பிசினஸ்ல தோத்து போயிடுச்சுன்னா மனைவி மர்களுக்கு புருஷன் வேண்டாம். ஹே, ஆனா சொல்றது நான் அன்பா தான் இருக்கேன், புருஷன்ட்ட நான் அன்பா தான் இருக்கிறேன். அன்பு அதல்ல. துன்பத்துல கை கொடுக்கிறது பேர் தான் அன்பு. வேதனையில கூட நிக்கிறது பேர் தான் லவ் இஸ் பேஷன் வருது, பொறுமைன்னு வருது இங்கிலீஷ்ல. தமிழ்ல நீடிய சாந்தம் இருக்குது. நான் நட்பு வச்சிருக்கிற மனுஷன், அன்பு வச்சிருக்கிற மனுஷன் என்னதான் கேடு உண்டாக்கி செலவழிச்சு எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் நான் பொறுமையா அவனோட இருப்பேன்றார். நித்திய ஜீவன் இப்படிப்பட்ட மனுஷனுடையது. தேவன் ஒரு மனுஷனை தீர்க்கதரிசியா மாற்றணும்னா, அவனுக்கு அற்புதம் செய்யறவன மாற்றணும்னா இப்படி விட குணாதிசயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஊழியக்காரங்க ஜெபிக்கல நினைக்கிறீங்களா? விடிய ஜெபிக்கிறாங்க. விடியக்காரன் ஜெபிக்கலையா? ஏசு சொன்ன போல 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ஜெபிக்கலையா? ஜெபிக்கிறாங்க. பட் எங்க கோட்டை விட்டாங்கன்னா, இந்த மாதிரி அன்புல கோட்டை விட்டாங்க. ஆமென். சின்ன பிரச்சனைக்கு நையின்னு கத்துவாங்க, ஊழியக்காரங்களே கத்துவாங்க. கர்த்தர் சொல்லி வேண்டாம் எனக்கு போ. துன்பத்தை தாங்கிறதா அன்பு. அதனால இந்த பிரசங்கத்தை திருப்பி கேளுங்க, திருப்ப கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் உள்ள இறங்கும். ஏன்னா நான் ஒரு வாரமா கத்துக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். சில மனைவிலாம் ஃபோன் போட்டு சொல்லுங்க, பாஸ்டர்
என் புருஷன் அங்கிருந்து என்ன திட்டுறான், ஜெபம் பண்ணி வாயை அடைக்க முடியாதா அப்படிலாம் கேட்பாங்க. என்ன திட்டுறான் தெரியுமா, அதெல்லாம் அடைக்கலாம். அவன் ஒரு அக்கா சொல்லிச்சு, எப்போ பார்த்தாலும் என் புருஷன் திட்டுட்டே இருக்கிறான், அவன் வாயை அடைங்க. நான் சொன்னேன், வாயை அடை, அவன் வாயை அடைஞ்சிடும். இந்த அக்கா வாயை அடைச்சிட்டு அப்புறம் புருஷன் திட்டுறதே கிடையாது. 4 நாள் திட்டி பார்த்தாரு, அப்படி இப்படி கெட்ட திட்டி பார்த்தாரு. இந்தம்மா வாயை மூடிட்டு அப்புறம் பார்த்தாரு, யார்கிட்ட பேசுகிறோம் அவன் கேட்குறாளா இல்லையான்னு தெரியாம அவரே வாயை பொத்திக்கிட்டார். நிறைய வீட்டில் சொல்றது, புருஷன் தொந்தரவு தாங்க முடியல, வாயை பொத்துங்க. அதுமாதிரி அந்த துன்பத்தில் நீங்களும் பங்கு வைங்க, அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. சரி, ஏதோ ஒரு காயத்தில் திட்டுறான் அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ளுங்க, சும்மா போயிடலாம். 2வது பாயிண்ட், அன்பு தயவு உள்ளது. கேட்குறீங்களா? அன்பு தயவு உள்ளது. இது சூப்பர் மேட்ரு. இதுல ரொம்ப கருத்து இருக்குது. லவ் இஸ் கைண்ட்னஸ் அப்படின்னு வருது. அன்பு தயவு உள்ளது. தயனை அதுக்கு ஒரு 3 வார்த்தை கொடுக்குது தயவுக்கு. இரக்கம் கொண்ட, இல்லைன்னா கொடுக்கும், இல்லைன்னா அருள் செய்யும் பண்பு கொண்ட. நீதிமொழி 19:22 சொல்லுது, நன்மை செய்யும் ஆசையே தயை அப்படின்றது. ஆமென். அப்ப தயனை தெரியுது, இரக்கம், கொடுக்கும் ஆற்றல், அருள் செய்யும் ஆற்றல், இல்லையா, நன்மை செய்யும் அன்பு, இதுதான் தயை. சரி, அப்ப தயன்னு தெரிஞ்சிட்டு, இது இவ்வளவுதான் தயவுன்னு கேட்டீங்கன்னா, இது அல்ல தயவு. இது தயவுல பாதி. தயவுன்னா என்னென்ன, நான் ஒரு இடத்துல அன்பு கூற, அந்த மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் ஃப்ரெண்டா இருக்க, இந்த ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டுடைய அந்த மனுஷனுடைய ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டு மூலமாய் நன்மை செய்வதுதான் தய. 3வது மனுஷனுக்கு போறது பாங்க, இதுக்கு பேர் தான் தய. என் ஃப்ரெண்டுக்கு செய்யறதுக்கு பேர் நன்மை. தயவுங்கிறது ஒரு ஸ்டெப் தாண்டி இன்னொரு மனுஷனுக்கு போய் வேலைச்சு, இதுக்கு பேர் தான் தய அப்படின்றார். இதை எப்படி சொல்லலாம்னா, பைபிளை ஃபுல்லா படிச்சு பார்த்தா தயவுனா இதுதான். சரியா? பைபிள் சொல்லுது ஒரு இடத்துல, பார்வோன் சாராள் நிமித்தமாக ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினான் இருக்குது. அப்ப தயவுன்னு என்னதுன்னா, ஒரு ஆளை எனக்கு பிடிக்குது, அந்த ஆள் மூலமா இன்னொரு ஆளுக்கு நான் செய்யற நன்மைக்கு பேர் தான் தயவுன்றார். நான் ஒரு ஃப்ரெண்டு பழகி இருக்கிறேன், அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு கஷ்டம். இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட அந்த ஆள் கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு வேதனைப்படும் போது அந்த வேதனையை தாங்கி அந்த மனுஷனுக்கு செய்யறதுதான் தயவுன்றார். எப்படியெல்லாம் கர்த்தர் வாழ்ந்திருக்காரு பாருங்களேன். நம்ம புருஷனுக்கே காசு கொடுக்க மாட்டோமே, நம்ம ஃப்ரெண்டுக்கே காசு கொடுக்க மாட்டோமே, நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு நம்ம போய் அவங்களுடைய கஷ்டத்தில் போய் தாங்கிறதுக்கு பேர் தயனை எப்படி மனுஷன் வேலை செய்ய முடியும்? கர்த்தர் அதெல்லாம் விரும்புறாரு பாருங்க, அதான் தயை. ஆண்டவர் சொல்லுவாரு, ஆபிரகாம் ஈசாக் என்கிற முற்பிதாக்களினால நான் உங்களுக்கு இறங்குறேன், உங்களோட முற்பிதாக்கள்னால உங்களுக்கு அற்புதம் செய்றேன், உங்க முற்பிதாக்களை எண்ணத்துல வச்சுதான் இதெல்லாம் வேலை செய்யறேன்றார். அப்ப தயன் என்னன்னா, ஒரு மனுஷனை தாண்டி ஒரு மனுஷன் ஏதோ ஒரு அன்பு இருக்கிறதுனால அந்த அன்பை தாண்டி அந்த மனுஷனுக்காக இன்னொரு மனுஷனுக்கு செய்யறது பேர் தயன்ற. இப்ப எனக்கு ஒரு 10 சகோதரன் சகோதரிக்காங்களேன், நான் இந்த 10 சகோதரன் சகோதரிக்கு நிறைய பேர் ஒண்ணு செய்யற கிடையாது. ஏன்னா சகோதர சகோதரிகள் அடுத்த கட்டத்துக்கு வேறொரு புருஷனை வேறொரு மனைவியை கட்டிட்டு போனதுனால எனக்கு பங்குலன்னு ஆயிருது. ஆனா அப்படி கிடையாது. தயன் என்னன்னா, என்னோட தகப்பன் மூலமாய் என்னோட தாய் மூலமாய் நான் இன்னொரு மனுஷனுக்கு செய்யற உதவிக்கு பேர் தான் தயை. ஆமென். அப்ப நான் சொல்றேன், இதுல ஒரு பங்கு நம்மளுக்கு இருக்கிறது. நம்மளுக்கு ஒரு தயவும் இல்லைன்னா இரக்கம் நம்மளுக்கு தேவை அப்படின்றார். தேவன் பார்க்குதுங்க, கேரக்டர் பார்க்குது, நல்ல சுபாவத்தை பார்க்குது, இல்லையா? பவுலை பத்தி சொல்றாரு, இந்த தயவு எங்க கொண்டு சேர்க்குது பாருங்க. பவுல் சபைகளுக்கு நிறைய கொடுத்தார், தனிப்பட்ட மனுஷனுக்கு நிறைய கொடுத்தார். பவுல் ஒரு மனுஷனுக்கு ஜெயில சந்திக்கும் போது அவனை பரிசுத்தப்படுத்திட்டு அந்த மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் சொல்றாரு, என் கூட ஒருத்தன் ஜெயில இருந்துட்டான், அவன் உனக்கு அனுப்புறேன், அந்த மனுஷன் உன்னை ஏதாவது கடன் வாங்கினா அந்த கடத்துக்கு நான் பொறுப்பு. புரியுதா உங்களுக்கு? தயவுனா இதான் தயவு. நீ இந்த மனுஷன் இவன் அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான், கடத்தை கொடுக்க முடியல, ஜெயில போட்டான். இவன் ஜெயிலோட பவுலோட பேசிட்டு பவுல் சொல்றாரு, இவன் கடன் வாங்கினால ஜெயில கிடக்குறேன். இவன் பவுல நேரம் அவனுக்கு கொடுக்க வேண்டியது இந்த மனுஷன் பேசி, எப்பா அவன் கடத்தை எல்லாம் மன்னிச்சுக்கப்பா, அவனை சேர்த்துக்கொள்ளப்பா, நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு பண்றான். அதான் தயை. கை தட்டுறதுனால மட்டும் போதா. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் ஜபத்தை மட்டும் நம்புறதால் கிடையாது, ஜபத்தை நல்லா நம்புவேன். ஆனா அதை தாண்டி கேரக்டர் சேஞ்ச், தெய்வம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கையை தான் கடவுள் விரும்புறாரு. அதான் நானும் விரும்புறேன். ஆமென். ஜெபிக்கிறது கடமையா இருக்கிறது, அதை பார்க்கல 100 மடங்கு கடமை. என் கேரக்டர்ல நல்ல ஒரு சேஞ்ச்.
நான் நல்ல மாதிரி இருக்கணும். என்னை சம்பந்தப்பட்ட எந்த மனுஷனும், என் ஃப்ரெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த மனுஷனும், அன்பு ஊற எந்த மனுஷனுடைய வாழ்க்கை கெட்டு கிடந்தா அதுல ஒரு பங்கு நான் வகிக்கணும். பைசா கொடுக்கும்போது குறைஞ்சபட்சம் கொடுக்கும்போது சிரிச்சுட்டா கொடுக்கணும். பிலிப்புல சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றையும் கொடுத்தேன் இல்லையா, இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுங்கிற அந்த இயேசு மேல வச்ச நட்புக்காக, இயேசு விட்ட எத்தனை பேர் அன்பா இருந்தாங்களோ, இயேசு எத்தனை பேர் ஆராதிச்சாங்களோ, இயேசு எத்தனை பேர் பற்றி கொண்டாங்களோ, அத்தனை பேருக்கும் தன்னிடத்தில் இருந்தது எல்லாவற்றையும் விற்று குப்பையமா எண்ணி நஷ்டம் என்று கதறி எல்லாட்டும் கொடுத்தான். அதனாலதான் அவன் போற இடங்கள் அற்புதம். நம்மளுக்கு பிரேயர் மட்டும் சொல்ல, உபாசம் பண்ணுங்க பேய் ஓடும், அது ஒரு வசனம் தான் சொல்லுது. பைபிள் முழுக்க சொல்லுது அன்பா இருங்கள். ஆயிரக்கணக்கான வசனம் இருக்குது அன்புல, அது சொல்லுது கரெக்டா போங்க பேய் ஓடும். அவர் சொல்றார், ஏன் கொடுத்தேன், ஏசு கிறிஸ்துவ சகலத்தை நஷ்டம் என்று என்ன குப்பையமாக எண்ணுகிறேன் கருதுகிறேன்னு சொன்னார். யாருன்னு 10 பிலிப்பியர் 3:10 சொல்றாரு, எப்படி ஆயிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு இந்த தயவு ஏன் பாராட்டு நம்ம ஏன் கொடுக்கணும்? ஏன் நம்ம அருளணும் ஒரு மனுஷனுக்கு இல்லையா? 500 ரூபா கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு, வாங்கிட்டு போவான். ஆனால் அது ஒரு 500 ரூபா கூட சேர்த்து கொடுக்குறோம், வச்சுக்கடா அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளை பார்த்து தாராள பிறப்பு தான், உண்மையில நான் தாராள பிறப்பு தான். ஆனால் எனக்கு ஒரு மேட்ருன்னு ஒன்று இருக்குது, இது ஜெபத்தினால நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ பாயிண்ட்டுக்கு வருவேன், இது தாராளமா கொடுக்கறதுனால வர்ற பாயிண்ட். அவர் சொல்றாரு, எப்படியாயிலும் நான் நித்திய ஜீவனு போகணும், அந்த இடத்தை பிடிச்சு கொள்வதற்கு என்னிடத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் வித்து கொடுத்து அப்படியாவது அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்பதற்காக நான் தயவு பாராட்டுறேன். நான் ஒரு ரகசியம் பேசட்டும் உங்கள்கிட்ட. ஏமேன், நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு எழுதியிருக்கிறான் இந்த மனுஷன் இல்லையா, இவ்வளவு எழுதியிருக்கிறான்ல அன்பு, இவன் இந்த ஆள் தான் ரொம்ப எழுதியிருக்கிறான், பவுல் தான் ரொம்ப எழுதியிருக்கிறான். ஜெபத்தை மட்டும் பத்தி எழுதி போயிருக்கலாமே. ஜெபிக்காத ஆளா இவர் என்ன, அவர் அற்புதம் செய்யாதாளா என்ன, அற்புதத்தை பார்க்காதாளா என்ன, ஜெபம் பண்ணி அற்புதம் பார்த்தாள் தான். ஆனா அவருக்கு தெரியும் இந்த ஜெபம் பரலோராஜ்யம் கொண்டு போகாது. கண்ணு குருடாக்கப்பட்ட அன்னைக்கு 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி தன்னுடைய கண் பார்வையை திருப்பி வாங்கின பெரிய ஒரு பவரான ஒரு மனுஷன். அவர் சொல்லிருக்கலாமே, நான் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, ஜெபம் பண்ணுங்கன்னு. அவருக்கு தெரியும் இந்த ஜெபம் பரலோராஜ்யம் கொண்டு போகாது, அது ஒரு வழிதான். ஆனா எப்படியாயினும் நான் பரலோராஜ்யம் போகணும் பாருங்க, அதுக்கு அந்த எப்படிங்கிறதுல ஒரு பகுதி தான் ஜெபம், மற்ற பகுதி அநேகமா இருக்குது. அது விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், கொடுப்பது, இப்படிப்பட்ட கற்பனைக்கு உட்பட்டதான் நித்திய ஜீவன். இந்த பூமியில நன்மை வேணுமா வேண்டாமா? நிறைய கொடுப்பார் கர்த்தர். நான் எப்பவுமே கர்த்தரை விசுவாசிக்கிறது ஒரு பாயிண்ட்ல விசுவாசிப்பேன், கர்த்தர் எப்பொழுது நல்லவர், அவருடைய பாதைகள் செம்மையானது. தப்பா போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவர் கர்த்தர் அடிப்பாரு, கொல்லுவாரு, மிதிப்பாரு, பிரிச்சு மேஞ்சிருவாரு. அவருக்கு ஒரு வேலையே இல்லை ஒன்னொன்று வந்து அடிக்கிறது. தானா சாவர ஒன்னே ஏன் முன்னாடி வந்து அவர் அடிச்சு கொள்ளணும்? உனக்கு தான் அவர் போட்டாரு, 60 உடனே ஆண்டி ஆயிடுவானு, அப்புறம் தானா வந்து உன்னை அடிக்கணும் இல்லையா? கர்த்தர் அடிக்க வேண்டிய அவசியம், நீயே எங்கே மாட்டிட்டு முடிக்க போற, நான் இதுக்கே அடிக்கணும். காட் இஸ் குட் ஆல் த டைம். அவர் எப்பொழுது நல்லவர், அவருடைய பாதையில போற மனுஷன் பாக்கியவான். 3வது பாயிண்ட், லவ் டஸ் நாட் என்வி. அன்புக்கு பொறாமை இல்லை. இது பயங்கரமான வார்த்தை. லவ் டஸ் நாட் என்வி, அன்புக்கு பொறாமை இல்லை. டிவியை பார்த்தா தெரியும், எல்லாரும் பொறாமையிலே தான் பேசுவான். பொறாமையுடைய ஃபீல் என்னன்னா, மற்றவனை அவதூறு பேசுறதுதான் பொறாமையுடைய செகண்ட் பவர். ஒருத்தனை கொடுத்து சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படி பேசலாம் பாருங்க, அதுதான் பொறாமையுடைய செகண்ட் பீஸ். அவரு சரியில்லை, அவரு பிரசங்கத்து சரியில்லை, பாடல் சரியில்லை, அவர் 500 ஆத்மா சேர்த்து வச்சுட்டு அவர் ட்ரெஸ் சரியில்லை, இது எல்லாம் பொறாமைனால பேசுறான்ற. இங்க நினைக்கிறேன், நான் சொல்றேன், பரலோராஜ்யம் நெருக்கமானது, தேவனிடத்துல வாங்குவது கஷ்டமானது. ஏன்னா அவர் தான் சொன்னாரு, ஏன்னா அந்த பாதையில, நெருக்கத்தின் பாதையில யாரும் போற கிடையாது. எந்த மனுஷனை பார்த்தா இந்த பொறாமை இல்லாத ஒரு ஃபீல் எனக்கு வரணுமே. யாராவது சர்ச்சில் ஒரு வீடு கட்டிட கூட, ஜெபம் பண்ணியாம கேட்டேன், 3 நாளுக்கு உடம்பே சரியில்லை, ஜெபம் பண்ணல பாஸ்டர். எதுக்கு? 1 கோடி ரூபாய் அவங்க வீடு போட்டிருக்கேன், இவங்களுக்கு உடம்பெல்லாம் ஃபீல் ஆயிட்டு, எலும்பெல்லாம் உருக்கிட்டு. பொறாமை எலும்பு உரிக்குன்னு சொல்லுது பாருங்க, எலும்பெல்லாம் உருக்கி போய் அப்படியே நிற்கிறது. அடி ஆண்டவரே எனக்கு தரக்கூடாதா? அவனுக்கு தருவார். லவ் டஸ் நாட் என்வி சொல்றேன் பாருங்க. இந்த பொறாமை எதனால வருது?
ஒருவருக்கு ஒண்ணு கிடைச்சா வருது, இன்னொருக்கு ஒண்ணு கிடைச்சா வருது. அதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன். பிரசங்கி 4:4 சொல்லுது, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவா இருக்கிறது. அதாவது நான் ஒரு வீட்டை கொண்டு வச்சிங்களேன், பக்கத்து வீட்டு வந்து பொறாமை வந்து. நான் ஒரு எருமையை வாங்கின வச்சுங்களேன், பக்கத்து வீட்டுக்கார கழுத பையலுக்கு பொறாமை வந்துடுது. ஒருது நல்லாகும் போது அயலானுக்கு பொறாமை வருதான். பாருங்களேன் எப்படி இந்த பொறாமை பிசாசு எப்படி கட்டமைச்சுன்னு பாருங்களேன். ஒருவன் நல்லா வந்தா ஒருவனுக்கு பொறாமை ஹார்ட்ல வந்துருந்தா பொறாமை எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஆமே சொல்லுங்களேன். ஒருத்தன் நல்லா இருந்தா இன்னொரு பொறாமை வந்துருதான். இந்த மாடல் பாருங்களேன். இது எப்படின்னா, அவன் சோறுதுன்னா எனக்கு வயிறு நிரம்புற மாதிரி இருக்குது, அவனுக்கு ஏதாவது வந்தா எனக்கு பொறாமை ஏறிடுதுன்றாரு. இந்த பொறாமை சிஸ்டத்தை பாருங்க. என்ன சொல்றது, எனக்கெல்லாம் என்ன யாருன்னா பொறாமை பிடிப்பா, என்ன நான் அப்படி தப்பு செஞ்சுட்டேன், நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன். நீ பாவம் செஞ்சா பொறாமை வராது, கேலி வரும். நீ நல்லா வந்தா பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமை வரும். இந்த பொறாமை எப்படி வந்துச்சான் பைபிள் சொல்லுது, மூடன் தான் பொறாமை பிடிப்பான். அப்ப கிட்டத்தட்ட ஆவிக்குரியவங்க எல்லாருமே மூடன் தான். ஏன்னா எல்லாருக்கும் இங்க என்வி, ஆமே எலி மாதிரி குடைஞ்சிட்டே இருக்கீங்க என்வி. எல்லாருக்கும் இங்க பொறாமை இருக்குது. பைபிளுக்கு அந்த வசனத்துல பிரசங்கி 4:5 சொல்லும், மூடன் இருக்கான் பாருங்க. அந்த மூடன் முடத்தை விடவும் மோசமானவன். முடமா இருக்கிறானே சரீரத்துல, அவனை விடவும் மூடன் மோசமானவன். இந்த மூடன் என்ன பண்றானா, பக்கத்து வீட்டுக்காரம்லாம் நல்லாகிறத பார்த்து 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 இவன் வந்து எரிச்சல் ஆகி ஆகி சுருங்கி போயிட்டே இருக்கான். பைபிள் சொல்லுது, பொறாமை எப்படி வருது, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தா எனக்கு பொறாமை வருது இல்ல. பைபிள் சொல்லுது, நீ மூடனா இருந்துட்டு நீயே உன் கையினால உன் மாம்சத்தையும் தின்ற, நீயே உன் வீட்டில் இருக்கிற தின்னு 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 ஏன் கெட்டு போற, ஏன் அடுத்தவங்களை பார்த்து பொறாம பிடிக்கிற, நீ கெட்டு போறதுனால தான் நல்லா வரவங்க பார்த்து பொறாம பிடிக்கிற, வேலைக்கு போ பணத்தை சம்பாதி உனக்கு பொறாம வராது. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்பவும் எனக்கு பொறாமையாட்டே இருக்கு, என்ன செய்யணும் பாஸ்டர், நல்ல வேலை செஞ்சு நம்பர் ஒன்னாவா உனக்கு பொறாம வராது. ஏன்னா பொறாமை இப்படி நீ கெட்டு கடந்து கெட்டு நல்லா கெடுங்க, கெட்டு கிடக்கிறவன் தான் பொறாம வரும். பொறாமைய விட்டுருங்க, நல்லா வேலை செய்ங்க, நல்லா வேலை செய்ங்க. நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற தின்னாத, இருக்கிறது போதும், 4 வாரத்துக்கு போதும், 4 வருஷத்துக்கு போதும் சொல்லாத, இருக்கிறத வாட்டு இருக்கு, இன்னும் நான் கஷ்டப்படியா, போராடு, நீ பொறாமே உனக்கு வராது. படி, நல்லா நல்லா ஆக்ரோஷமா வேலை செய், பத்தாது இன்னும் முன்னேறணும், இன்னும் முன்னேறணும், என்ன வரட்டும். அதான் பொறாமையை நீக்கும், வேற ஒன்றும் பொறாமை நீக்காது. ஆண்டவரே என் பொறாமையை நீக்கும் 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 நீக்கும். கண்ணை தப்பத்தெல்லாம் கோடி சொன்னா இருப்பேன், பொறாமை தான் வரும். வேலை செய். தேவத்திட்ட ஜெபம் பண்றது பொறாமையை நீக்கிறது இல்லை. ஆண்டவரே ஞானத்தை தாரும், எனக்கு வழிகளை திறந்து கொடு, நான் அற்புதம் செய்யணும், நான் நல்லா படிக்கணும், எனக்கு புரிதலை தாரும், நல்ல சுகத்தை தாரும், நல்லவங்களை கேட்டு போராடுறது, அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். நல்ல வேலை செய்ய இருக்க, தூங்காத, நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணுங்க. மனுஷனோடு வாழும்போது நல்ல கருத்தாட்டு வாழுங்க. கர்த்தர் என்ன சொல்றேங்க, நல்லா சொல்றேங்க, இன்னொரு கர்த்தர் இருதயத்தை பார்க்குது, மனுஷன் முகத்தை பார்க்க. முகம்னு என்ன அர்த்தம், வாயு, சவுண்டு, கண்ணு, மூக்கு, பல்லு, காது, இதான் நட ஒட, இதைத்தான் மனுஷன் பார்க்குறான். தேவன் ஹார்ட்டை பார்க்கும். நல்ல கேரக்டருக்கு மட்டும்தான் தேவன் பதில் தரும். அப்புறமா அடுத்த விஷயத்துக்கு போயிடும். 2 விஷயம் இருக்குது. அன்பு தன்னை புகழாது. லவ் டஸ் நாட் போஸ்ட். அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை தானே புகழாது, தன்னை நீதிமான் சொல்லாது, தன்னை பரிசுத்தவன் சொல்லாது, நல்லவன் சொல்லாது, பெரியவன் சொல்லாது, அன்பு தன்னை அழகுலோன்னு சொல்லாது, அன்பு புகழாது. ஆச்சரியமா இருக்குது பாருங்க, அன்பு புகழாது, அன்பு புகழுது பாருங்க. அப்படின்னு என்னதுன்னா, மற்றவங்களை அற்பமா எண்ணுகிறது. இந்த புகழ்ச்சிக்கு இன்னொரு இது என்ன, அவனை விடவும் நான் வந்து நல்ல நீதிமான், அவனை விடவும் நான் அழகா இருக்கிறேன், அவனை விடவும் நான் பெரியவனா இருக்கிறேன். இந்த பேச்சு தான் இந்த புகழ்ச்சியில இருக்குது. இந்த தன்னைத்தான் புகழ்றான் பாருங்க, இவன் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவன் தன்னை பற்றியே யோசிக்கிறான். தன்னைத்தான் புகழுகிறவன் மற்றவங்களை அற்பமா எண்ணி தன்னையே புகழ்றதுனால இப்போ தெய்வீக காரியத்துக்கு இடம் கொடுக்காம போயிட்டான். ஏன்னா தெய்வமும் சரி மற்றவங்களும் சரி அடுத்தவங்க தான். எனக்கு தெய்வமும் அடுத்தவர் தான், மனுஷனும் அடுத்தவர் தான். அப்போ இப்ப எந்த நிலைமைக்கு என் மனசு கட்டப்படுதுன்னா, நான் தான் அழகு, நான் தான் பரிசுத்தவான், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் மைமூல ஆளு, அப்படி ஃபீல் வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்ப தெய்வத்தை மறந்துடுறான், மனுஷனே மறந்துடுறான், ஜெபத்துக்கு பவரே கிடைக்கல. லூக்கா 18 9 10 11 12 13 14 ஒரு வசனம் இருக்குது.
பரிசேயன் தன்னை நீதிமானாக புகழ்ந்து மற்றவனை அற்பமாக எண்ணிய ஒரு பரிசேயன் தான். அவன் சொல்றாரு, நான் அந்த பரியாசக்காரனை போல இல்ல, அந்த அநியாயக்காரனை போல அல்ல, அந்த விபச்சாரக்காரனை போல அல்ல, அந்த ஆயக்காரனை போல அல்ல. வாரம் 2 முறை குளிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாவற்றும் தசமமும் கொடுக்குறேன். அவர் சொல்றாரு, முதல்ல 5 பையன் சொல்றாரு, அவனை மாதிரி இல்லை நானு, அவளை மாதிரி இல்லை நானு, அப்படி இல்லை நானு. என் வாழ்க்கையில நான் எப்பவே நான் என்னையே புகழ்ந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. ஏழையான மனுஷனும் தேவன் இருக்குது. அவங்களத்தான் நான் புகழ்ச்சியா எண்ணுவேனே தவிர நான் என்னை புகழ்ச்சியா என்றது கிடையாது. நான் தசமாவும் கொடுக்குறேன், நல்லா பிரசங்கம் பண்றேன், நல்லா தீர்க்கதரிசனம் சொல்றேன், நான் என்னை புகழ்ச்சியா என்றது கிடையாது, என்ன கூடாது. அப்படி சொல்லிக்கிட்டு ஆயக்காரத்தில் ஆயக்காரன் வந்து நிற்கிறான். அவர் வானத்தை அண்ணாந்து உத்து பார்க்க வெக்கப்பட்டு தான் மார்பில் அடிச்சுக்கிட்டு, பாவியான மனுஷன் எனக்கு இறங்குன்னு சொன்ன போது கர்த்தர் இறங்கினார். ஏன் புகழக்கூடாது அப்படின்னா, அந்த புகழ்ச்சி தேவனுக்கு அருவருப்பாய்த்து கொண்டுகிறது. உங்களை அழகாக்குனதும் அவர் தான், நல்லா ஆக்குனதும் அவர் தான், அவருக்கு தெரியும். ஆனா அந்த புகழ்ச்சி அவருடைய கற்பனைகளை கெடுக்குமானால் அந்த புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை. நான் அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாவத்தை நான் விழுறதை பார்க்கணும். நான் என்னை தாழ்த்தி கொண்டு பாவத்தில் விழாமல் இருப்பது மேல். ஆமென் சொல்லுங்களேன். புகழ்ச்சி எப்பவும் பாவத்துக்கு தள்ளும். பாவத்துடைய வழிதான் புகழ்ச்சி. அதை கட்டுப்படுத்துற மனுஷன் தேவனிடத்துல இரக்கம் பெறுவான். அடுத்த பாயிண்ட், அன்பு இருமாப்பா இருக்காது. அது இங்கிலீஷ்ல சொல்லுது, லவ் டஸ் நாட் ப்ரவுட். அன்புக்கு பெருமை இல்லை. சில பேருக்கு பெருமை மட்டும்தான் இருக்குது. ஆமென். நீங்க எங்க இருக்கிறீங்க? நாங்க துபாயில இருக்கிறோம். சரியாப்பா இருங்கப்பா. போனை போட்டு சொல்றது, நாங்க எப்படிப்பட்ட ஃபேமிலி தெரியுமோ? சொல்லுங்க. எங்க மாமா ஜப்பான்ல இருக்கிறார். எங்க அத்தை வந்து பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. யாரும் பரிசுத்தல இல்லை. வேதம் சொல்லுது, பெருமை பேசுறவர் கர்த்தரை குறித்தே பேச கடவுள் இருக்குது. அப்ப நான் பரிசுத்தவனா இருக்கேன், எல்லாரோட பரிசுத்தவன் யார பேசுறாங்களா? இல்ல. பவுல் சொல்றாரு, நல்ல விஷயத்துல மேன்மையை பாராட்டுவது நல்லது. யாக்கோபுல 3:8 சொல்லுது, நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. பெருமை பேசி பழகிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை தடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நாவை அடக்க ஒருவனாலும் மூடாது. வாய் மூடவே மூடாது. நாக்க வெட்டி விட்டாலும் பேசுவான் முடியாது. அப்புறம் பெருமை பேசுறவன் தன் நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. தூதன் சொன்னான் சகரியாட்ட, இனி பேசவே மாட்டேன் குழந்தை பெறுற வரைக்கும். அப்படியே இருந்தான். அந்த மாதிரி வாயை கட்டு. யாக்கோபு 3:10 சொல்லுது, பெருமை மனிதனை சபிக்கும், அழிக்கும். நாவு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்திட்டு பாருங்க, அது எவ்வளவு பெரிய நன்மைகளை கெடுக்குது பாருங்க. பெருமை பேசி பேசி பெருமையா இருக்க வேண்டும் என்று பெருமையா வர்றவனை எல்லாம் கெடுத்து போடுது பாருங்க நாவு. இந்த நாவு சரியில்லாத நாவு பாருங்க அப்படின்றார். பேசக்கூடாதுன்றார். நான் பெருமையா பேசிட்டோம்னா, நான் என்ன பெருமையா பேசிட்டோம்னா, இனி பெருமையா உயர்ந்து வார மனுஷனை தடைப்படுவேன், எல்லாரையும் அழிக்கவும் செய்வேன். நானும் அதனால தேவனிடத்துல நன்மை வாங்காம போயிடுறேன். நான் எப்பவும் சொல்லுவேன் பாருங்க, நான் கடவுளை எப்பவும் சொல்லுவேன், நான் ஒரு மீனவன். ஆமென். நான் தின்னு வளர்ந்ததெல்லாம் குருண அரிசி தான். இதுல என்னங்க தப்பு இருக்குது? ஆனா கர்த்தரை தேடுற பொழுது எனக்கு டை கட்டி சொல்லி தந்ததே அந்த அஜித் அண்ணன் தான். இங்க இருக்கிறாரு பாருங்க, அவர் தான் டையே கட்டி சொல்லி தந்தார். விதவிதமா டை கட்டுறோம். டை கட்டுற மாடல் என் பையனே எனக்கு சொல்லி தர நிறைய இருக்குது. மாடல் டை கட்டி பழகுறோம். கோட்டு நிறைய வச்சிருக்கிறோம், நிறைய டை வச்சிருக்கோம். இந்த டைம் வச்சிருக்கிறோம், எல்லா டைம் வச்சிருக்கோம். வைங்களேன், இங்கேயும் போடுறோம், டை போடுறோம்ல. அது ஆமா, நேச்சுரல் காரியர் இங்கேயும் போடுறோம், எல்லாம் போடுறோம், டை போடுறோம். வைங்களேன், நான் என்ன சொல்றேன்னா, பிறக்கும் போதை கொண்டு வர்றோம். இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குது? நாக்கு எதுக்கு ஒரு மாதிரி ஓவரா துள்ளிட்டு தெரியுது? ஒன்றும் பேசக்கூடாது. கர்த்தருக்கு முன்னாடி தன்னைத்தான் தாழ்த்த கடவன் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சொல்லுங்க, அதை திறந்து சொல்லணும். இல்லப்பா நான் கடவுள்கிட்ட வந்தா நான் நல்லா இருக்கிறேன். ஆமென். சில பேருக்குலாம் சொல்லிடக்கூடாது. நீங்க அவங்க பழைய காலத்துல பண்டைய காலத்துல கஷ்டப்பட்டுருப்பாங்களோ, அது சொன்ன சில பேர் எரியுது இவ்வளோ. அதெல்லாம் சொல்லாதீங்க, நான் கஷ்டப்பட்டது சொல்லாதீங்க. நான் கஷ்டப்பட்டதை மட்டும்தான் சொல்லுவேன். எனக்கு பெருமையே வேண்டாம். கொஞ்சோண்டு வளர்ந்த உடனே சில பேர் நிக்கிறது கிடையாது, குடிகாரோட மேல சுத்துறாங்க. நான் அடக்க முடியல. யாக்கோபு 4 சொல்லுது, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்துறவனை கர்த்தர் தூக்கி எடுப்பார். நான் எவ்வளவுதான் கர்த்தர் மேல கொண்டு வந்தாலும் என்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும். என்னை எப்பொழுதுமே வாயினால் அறிக்கையிடணும். கர்த்தர் என்னை உயர்த்தினார். என் நிலைமை அதுதான். பேதுரு, பவுல்
2 பேரும் அப்போஸ்தலர் நடவடிக்கை ஃபுல்லா அவங்களோட பகுதி வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல போனாலும் தங்களுடைய நிலைமையை தான் முதல்ல பிரசங்கத்தில் வைப்பாங்க. நான் இப்படி ஒரு யூதன், நான் இப்படி கிரேக்கன், நான் இப்படி ஒரு பாவி, நான் இப்படி இருந்தேன், நான் தமஸ்குக்கு போனேன், கொலைகாரனா இருந்தேன், கர்த்தர் என்னை சந்திச்சார், நான் நல்லா ஆயிட்டேன்.